குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களை விடுமுறை அளித்தாங்க ஓகேங்களா. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு தொடர் கனமழை காரணமாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பு வரப்போகுது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்று நவம்பர் 20 ஓகேங்களா. ஸோ இன்று வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் கனமழையோ ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருது ஓகேங்களா. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நவம்பர் 22 வந்து பார்த்திங்கன்னா அதிதீவிர கனமழை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வந்து பெய்யும். ஸோ அதனால் விடுமுறை அறிவிப்போ வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்று பரவலான கனமழை பெய்கிற மாவட்டங்களில் என்னென்னன்றது நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, மயிலாடுதுறை, தென்காசி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, விருதுநகர், சேலம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் ஸோ ஆகிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பரவலான கனமழை வந்து பார்த்திங்கன்னா பெய்து வருதுப்பா. ஆனால் இப்போ தற்சமயம் வரைக்கும் விடுமுறை அறிவிப்பு பெரிதாக எதுவும் வரல. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற சனிக்கிழமை 22 அதிதீவிர கனமழை வந்து பண்ணால் தொடங்க போகுது. ஸோ அதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன் வருகின்ற வாரத்தில் விடுமுறை அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வாரத்தில் தொடர் கனமழையின் காரணமாக நீண்ட நாட்கள் விடுமுறை அறிவிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா போன அக்டோபர்லேயும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து 10 நாட்கள் பல மாவட்டங்களில் விடுமுறை அறிவிப்பு வந்துச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வாரத்துலேயே வரும். ஏன்னா அதோட கனமழை சனிக்கிழமையே வந்து ஸ்டார்ட் ஆகிரும். அதோட தீவிரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட திங்கள், செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மிக கனமழை பெய்யும் ஓகேங்களா. அதனால் பல்வேறு மாவட்டங்களில் விடுமுறை அறிவிப்பு வரும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.